இது வந்து சூரா மாய்தால 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறோம். அது வரைக்கும் அந்த குரானை வந்து அந்த மீனிங்கோட படிச்சுட்டு வரும்போதே அழகாக புரிஞ்சிடும். பஹரா, ஆல இம்ரான், நிசா இந்த மூணுலையுமே அல்லாஹ் பேசிட்டு வர அந்த ஃப்ளோவில் வந்து கடைசி அந்த இடத்துல நிற்கும் போது நீங்கள் 3 உம்மத்தையும் வந்து ஒரே லைனில் நிப்பாட்டிடும். இந்த கிளாஸ் அந்த ஸ்கூலில் வந்து காலையில் ப்ரேயரில் நிப்பாட்டி வந்துடும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு உங்கள் மேலே நிப்பாட்டிடும். அப்போ அந்த டைமில் அது எல்லாரும் சமமாக ஒன்று நிப்பாட்டி, அப்போ அந்த டைமில் வந்து அல்லாஹ் சொல்கிறான், இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் அல்லாஹ் வலுவான உறுதிமொழி வாங்கியிருந்தான். இப்போ இந்த உறுதிமொழியை ஃபாலோ பண்ணுறவங்கன்ட்டு அங்கே சொல்லிட்டான். இந்த உறுதிமொழி வாங்கியிருந்தான். மேலும் அவர்களில் 12 பேரை கண்காணிப்பாளராக நியமித்திருந்தான். இன்னும் அல்லாஹ் அவர்களிடம் கூறினான், நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன். அப்போ இது என்ன சொல்கிறான், ஒரு வேலை சொல்லியிருக்கேன், நீ பயப்படாதீங்க, தனியாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கேன். நீங்கள் தொழுகை நிலைநிறுத்தியும் ஜக்காத் அளித்தும் என்னுடைய தூதர்களை ஏற்றும், தொழுவணும், ஜக்காத் கொடுக்கணும், என்னுடைய ரசூல்களை நீங்கள் உண்மைப்படுத்தணும், அவர்களுக்கு உதவி புரிந்தும் உங்களுக்கு என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும், உங்களுடைய இறைவனுக்கு அழகிய கடன் அளித்தும். அப்போ என்ன அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறான், அவங்களுக்கு அல்லாவுக்கு கடன் நீங்கள் கொடுக்கணும். ஜக்காத் அங்கேயும் தனியாக வந்துடுது, அல்லாவுக்கு கடன் தனியாக வருது, இங்கே ரசூலுக்கு உதவின்னு இன்னொரு தனியாக வருது. வந்தீர்களாயின் நிச்சயமாக நான் உங்களுடைய தீமைகளை போக்கி விடுவேன். இப்போ வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இங்கே இப்போ நீ தௌபா கேட்டீங்கன்னா உன் தௌபா அங்கீகரிக்கப்படும்.